அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடொன்றில் வெடித்து சிதறும் எரிமலை, விமான சேவைகள் ரத்து. சவுதி அரேபியாவில் கோர விபத்து, இந்தியர்கள் பலர் உயிரிழப்பு. கரீபியன் கடலை வந்தடைந்தது அமெரிக்காவின் போர்க்கப்பல். இஸ்ரேலுக்கான இராணுவ உபகரணங்கள் ஏற்றுமதி தடையை நீக்கியது ஜெர்மனி. ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் உள்ள சுரங்கத்தில் பயங்கர நிலச்சரிவு, 32 பேர் உயிரிழப்பு. 30,000 டன் ரசாயனத்துடன் சென்ற கப்பலை பறிமுதல் செய்த ஈரான். முதல் முறையாக குண்டுவீச்சு பாணியில் சீன போர் விமானங்கள் ரோந்து. யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். இஸ்ரேலுக்கு எதிராக ஆதாரங்களை திரட்டியவருக்கு கனடாவில் நேர்ந்த கதி. போதைப்பொருள் கடத்தி வந்த படகு மீது அமெரிக்கா தாக்குதல், 3 பேர் பலி. தொடர்வன விரிவான செய்திகள். ஜப்பானின் முக்கிய மேற்கு தீவான கியூசலில் உள்ள ஒரு எரிமலை இன்று பலமுறை வெடித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எரிமலை வெடிப்பால் ஏற்பட்ட புகை மற்றும் சாம்பல் சுமார் 4.4 கிலோமீட்டர் உயரத்திற்கு வளிமண்டலத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ககோஷிமா நகரத்துக்கு அருகில் கியூசுவின் தெற்கு முனையில் அமைந்துள்ள சகுராஜிமா என்று அழைக்கப்படும் எரிமலை அதிகாலை 12:57 மணியளவில் வெடித்தது. பின்னர் அதிகாலை 2:30 மணி மற்றும் காலை 8:50 மணிக்கு வெடித்தது. மேலும் 2 வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டு ஊடக அறிக்கைகளின்படி கடந்த ஆண்டு அக்டோபர் 18 பிறகு, அதாவது கிட்டத்தட்ட 13 மாதங்களில் 4 கிலோமீட்டர் அல்லது அதற்கு மேற்பட்ட உயரத்தை எட்டிய முதல் வெடிப்பு இதுவாகும். சாம்பல் வீழ்ச்சி மற்றும் தொடர்புடைய காரணங்களால் ககோஷிமா விமான நிலையத்துக்கு செல்லும் மற்றும் புறப்படும் 30 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக வெளிநாட்டு பிராந்திய ஊடகங்களும் செய்தி வெளியிட்டுள்ளன. சகுராஜிமா ஜப்பானின் மிகவும் சுறுசுறுப்பான எரிமலைகளில் ஒன்றாகும். இதில் பல்வேறு தீவிரத்தன்மை கொண்ட வெடிப்புகள் தொடர்ந்து நிகழ்கின்றன. சவுதி அரேபியாவின் மதீனா அருகே பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் 42 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புனித பயணம் சென்ற பயணிகள் ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று டீசல் தாங்கியுடன் மோதியதில் இன்று அதிகாலை 1:30 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களில் பலர் இந்தியர்கள் என்று சவுதி அரேபியா ஊடகங்கள் தெரிவித்ததுடன், பேருந்தில் இருந்த பெரும்பாலான பயணிகள் தெலுங்கானாவின் ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. விபத்தின் போது பல பயணிகள் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும், விபத்துக்கு பிறகு பேருந்து தீப்பிடித்து எரிந்ததனால் அவர்கள் தப்பிக்க வாய்ப்பில்லை என்றும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இந்தியாவின் அரசு தரப்பினர் பலரும் தமது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்காவின் ஜெரால்ட் ஆர். ஃபோர்ட் விமானம் தாங்கி கப்பல் கரீபியன் கடலை வந்தடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 12,000 துருப்புக்களையும் விமானங்களையும் உள்ளடக்கிய இந்த கப்பல் கரீபியன் கடற்பகுதிக்கு வருகை தந்துள்ளதன் மூலம் அமெரிக்காவின் பிரசன்னம் அப்பகுதியில் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சதர்ன் ஸ்பியர் இன் ஒரு பகுதியாக குறித்த கப்பல் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது வெனிசுலாவில் இடம்பெறும் போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கான நடவடிக்கையாக விவரிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் படகுகள் மீதான சமீபத்திய தாக்குதல்களை அமெரிக்கா நியாயப்படுத்தியுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. வெளிப்படையாக போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கையாக காண்பிக்கப்பட்டாலும் மறைமுகமாக ஆக்கிரமிப்பு நடவடிக்கையாகவே கருதப்படுகிறது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகள் பிராந்திய தலைவர்கள் மற்றும் மனித உரிமை அதிகாரிகளிடமிருந்து பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளன. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை பிராந்திய மோதலை ஏற்படுத்தலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காசா மீது இஸ்ரேல் பயங்கர தாக்குதல் நடத்தியதில் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர். பாலஸ்தீனர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன. தங்கள் நாட்டில் இருந்து ஜெர்மனிக்கு ஏற்றுமதியாகும் இராணுவ உபகரணங்கள் காசாவுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் என்பதால் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னதாக ஆகஸ்ட் மாதம் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு ஜெர்மனி தடை விதித்தது. இந்த நிலையில் தற்போது இந்த தடையை ஜெர்மனி நீக்கியுள்ளது. வருகிற 24ஆம் தேதி முதல் இந்த நீக்கம் நடைமுறைக்கு வருகின்றது.
அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முயற்சியினால் இஸ்ரேல் காசா இடையே கடந்த மாதம் போர் நிறுத்தம் ஏற்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் நாட்டுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினர். இதில் 1200 பேர் கொடூரமாக கொல்லப்பட்டனர். 250க்கும் மேற்பட்டோரை பிணை கைதிகளாக பிடித்து சென்றனர். இதனால் காசா மீது போர் பிரகடனம் அறிவித்து இஸ்ரேல் பயங்கர தாக்குதல் நடத்தியது. இதில் 60,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர். ஆப்பிரிக்க நாடான காங்கோ நாட்டில் உள்ள கலைண்டோ செம்பு சுவரத்தின் சுற்றுச்சுவர் திடீரென இடிந்து விழுந்ததில் 32 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சுற்றுச்சுவர் திடீரென இடிந்து விழுந்த போது பீதியடைந்த சுரங்க தொழிலாளர்கள் ஓடிய போது ஒருவர் மீது ஒருவர் விழுந்ததால் இறப்பு எண்ணிக்கை அதிகரித்ததாக கூறப்படுகிறது. 32 பேர் இறந்ததாக கூறப்பட்டாலும் உண்மையான இறப்பு எண்ணிக்கை 40ஐ தாண்டக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. மின்சார வாகனங்கள் மற்றும் பிற பொருட்களுக்கான லித்தியம் அயன் பேட்டரிகளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் கோபால்ட் களிமத்தை சுரங்கங்களில் இருந்து அதிக அளவில் காங்கோ உற்பத்தி செய்கிறது. அதனால் இந்த கனிம உற்பத்தியில் 80% சீன நிறுவனங்கள் கட்டுப்படுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓமன் கடற்பகுதி அருகே 30,000 டன் பெட்ரோ கெமிக்கல் சரக்குடன் சென்ற கப்பல் பறிமுதல் செய்யப்பட்டதை ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளது. மேற்காசிய நாடான ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள அஜ்மானில் இருந்து சிங்கப்பூருக்கு 30,000 டன் பெட்ரோ கெமிக்கல் பொருட்களுடன் தாளாரற்ற மிகப்பெரிய சரக்கு கப்பல் சென்றது. ஓமன் அருகே உள்ள கார்முஸ் ஜலசந்தி அருகே சுற்றி வளைத்த ஈரானிய கடற்படை அக்கப்பலை ஈரான் துறைமுகத்துக்கு அழைத்து சென்றது. கைப்பற்றப்பட்ட கப்பலில் இருந்தது ஈரானுக்கு சொந்தமான பெட்ரோ கெமிக்கல் பொருட்கள் என்றும் இது சட்டவிரோதமாக கடத்தப்பட்டதாக கடற்படை அதிகாரிகள் குற்றம் சாட்டினர். வெளிப்படையான வர்த்தக தடைகளை மீறி சட்டவிரோதமாக கடத்தப்படும் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறினர். கார்முஸ் ஜலசந்தி உலகின் முக்கியமான கடல் வழி எண்ணெய் வர்த்தக பாதையாகும். ஈரானின் இந்த நடவடிக்கை உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தை பாதிக்கலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நடைபெறும் போது அமெரிக்க கடற்படையின் ஒரு பிரிவு கண்காணிப்பில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. சட்ட நடவடிக்கையின் பேரில் இந்த கப்பல் பறிமுதல் செய்யப்பட்டதால் அமெரிக்க கடற்படை தடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் கடந்த காலங்களில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கப்பல்களை இதேபோல ஈரான் கைப்பற்றி மேற்கத்திய நாடுகளுடன் பேரம் பேசும் ஒரு உத்தியாக ஈரான் பயன்படுத்துவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தென்சீன கடலில் முதல் முறையாக சீன ராணுவத்தின் போர் விமானங்கள் குண்டுவீச்சு பாணியில் ஞாயிற்றுக்கிழமை ரோந்து சென்றன. அந்த கடற்பகுதியில் பிலிப்பைன்ஸின் கூட்டு கடற்படை பயிற்சிக்கு எதிராக எச்சரிக்கை விடுக்கும் வகையில் இந்த ரோந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பிராந்திய மற்றும் சர்வதேச வர்த்தகத்துக்கு தென்சீன கடல் முக்கிய பகுதியாக விளங்குகிறது. அந்த கடலின் பெரும்பாலான பகுதிக்கு சீனா உரிமை கோரி வரும் நிலையில் அந்த கடற்பகுதியில் தமக்கும் உரிமை இருப்பதாக பிலிப்பைன்ஸ், வியட்நாம், புரூனே, தாய்வான் ஆகிய நாடுகளும் தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமை அந்த கடற்பகுதியில் அமெரிக்கா, ஜப்பான் கடற்படைகளுடன் இணைந்து பிலிப்பைன்ஸ் கடற்படை கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டது. அந்த கடற்பகுதியை மேற்கு பிலிப்பைன்ஸ் கடற்பகுதி என்று பிலிப்பைன்ஸ் அழைக்கின்றது. இந்த பயிற்சிக்கு எதிராக எச்சரிக்கை விடுக்கும் வகையில் தென் சீன கடலில் முதல் முறையாக சீன ராணுவத்தின் போர் விமானங்கள் குண்டுவீச்சு பாணியில் ஞாயிற்றுக்கிழமை ரோந்து சென்றன. டல்லாஸில் இருந்து சிகாகோவுக்கு பயணித்த யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து குறித்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. குறித்த விமானம் மிசோரியில் உள்ள லம்பேர்ட் செயின்ட் லூயிஸ் சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அவ்விமானத்தில் பயணம் செய்த பயணியொருவர் தனது மனைவி கொண்டு வந்துள்ள பொதியில் வெடிக்கும் சாதனம் இருப்பதாக கூறி மிரட்டல் விடுத்ததை தொடர்ந்து மேற்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். லம்பர்ட் செயின்ட் லூயிஸ் சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கியவுடன் குறித்த பயணி கைது செய்யப்பட்டுள்ளார். அனைத்து பயணிகளும் விமானத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டதுடன் விமானம் முழுமையான பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டு ஆபத்து இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இஸ்ரேலின் துஷ்பிரயோகங்களை விசாரித்த முன்னாள் ஐநா சிறப்பு அறிக்கையாளர் ரிச்சர்ட் பால்க்
கனடா பயணத்தின் போது தேசிய பாதுகாப்பு காரணத்தை குறிப்பிடப்பட்டு அதிகாரிகளால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். காசா தொடர்பான ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ள அவர் கனடாவுக்கு சென்றிருந்த போது டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் அவர் மற்றும் அவரது மனைவி குற்றவாளிகளைப் போல கையாளப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். 95 வயதான சர்வதேச சட்ட நிபுணர் ஃபால்க் இந்நாள் வாழ்க்கையில் இதுபோன்ற அனுபவம் எதுவும் ஏற்பட்டதில்லை எனவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க குடிமக்களான அவர் மற்றும் அவரது மனைவி எல்பர் ஓட்டாவாவில் நடைபெறவிருந்த பாலஸ்தீன தீர்ப்பாயத்தில் பங்கேற்க செல்லும் வழியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த தீர்ப்பாயம் இஸ்ரேல் கடந்த 2 ஆண்டுகளாக காசா மீது நடத்திய தாக்குதல்களில் கனேடிய அரசின் பங்கு என்ன என்பதை ஆய்வு செய்வதற்காக சர்வதேச மனித உரிமை மற்றும் சட்ட நிபுணர்களை ஒன்று திரட்டியது. இந்நிலையில் குறித்த நிகழ்வுக்காக வந்த பால்க் தனக்கும் மனைவிக்கும் 4 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை நடத்தப்பட்டதுடன் காசா மற்றும் இஸ்ரேல் தொடர்பான அவர்களின் பணிப்புரைகள் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். வெனிசுலா, மெக்சிகோ உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு போதைப்பொருள் கடத்தி வரப்படுவதாக ஜனாதிபதி ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகின்றார். மேலும் கடல் வழியாக போதைப்பொருள் கடத்தி வரும் கும்பல் மீது தாக்குதல் நடத்தவும் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி கடல் வழியாக படகில் போதைப்பொருள் கடத்தில் வரும் கும்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலில் இதுவரை 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் கிழக்கு பசிபிக் கடல் வழியாக போதைப்பொருள் கடத்தி வந்ததாக சந்தேகிக்கப்படும் படகு மீது அமெரிக்கா நேற்று தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.